ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கி ஸ்ரீனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோடய ஏவிஆர் சொன்ன மகளோட அக்ஷய திருதி டிஜிகோல்ட் ஸ்கீம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி அக்ஷய திருதிக்கு ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னால் வீடியோ பதிக்கு போட முடியல, அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அக்ஷய திருதிக்கு பார்த்திங்கன்னா மெயினாக 2 ஷாப்பில் வந்து டிஜிகோல்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. ஒன்று தங்கமயில், இன்னொன்று ஏவிஆர் சொன்ன மகள். ஸோ தங்கமயிலில் அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏவிஆர் சொன்ன மகளில் அக்ஷயம் கோல்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் ரெண்டுலேயுமே ஸ்கீம் போட்டிருந்தேன். இப்போ ரெண்டுத்தோட வீடியோவுமே உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போட போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஆர் சொன்ன மகளோட அக்ஷயம் கோல்ட் ப்ளஸில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ஷய திருதி அந்த கார்டோட அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அது மாதிரி ஃபோட்டோவும் கொடுத்துருந்தாங்க அக்ஷய திருதிக்காக. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இது நம்ம சாமி மடத்துக்குள்ள வச்சுக்கலாம். இது பில் காப்பி. பில் காப்பி நம்ம லேட்டராக பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கியிருந்த ஐட்டம். நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். டாய் பேபி பிரேஸ்லெட். இதுதான் நான் வாங்கியிருந்த ஐட்டம். இது என்னோடய பையனுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இதோட வெயிட் என்ன, நான் எவ்வளோ சேவ் பண்ணேன், பில்லிங் கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.14 கிராம், அதாவது 4 கிராம் 140 மில்லிங்க. அவன் வந்து அக்ஷயம் கோல்ட் ப்ளஸ் ஸ்கீமில் எவ்வளோ நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.973 கிராமும் 0.0522 கிராம், அதாவது வந்து 52 மில்லிகிராம் வந்து எனக்கு போனஸாகவும் கிடச்சிருந்தது. நான் டோட்டலாக 55,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட நான் வந்து பில்லிங்கை தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த அந்த அக்ஷயம் கோல்ட் ப்ளஸில் எவ்வளோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எவ்வளோ சேவ்டு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.973 கிராம். இது வந்து வித்தவுட் போனஸு. போனஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 0.0522 கிராம், அதாவது 52 மில்லிகிராம் கிட்டத்தட்ட எனக்கு போனஸாக கிடச்சிருந்தது. இதில் டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சேவ்டு வெயிட் ப்ளஸ் போனஸ் வெயிட். ஸோ 3.973 ப்ளஸ் 0.0522 சேர்த்தோம்னா 4.0252 வருதுங்க. அக்ஷய திருதி கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 14,280 ரூபா. நான் என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பேபி பிரேஸ்லெட்டு. வெயிட் வந்து 4.14 கிராமு. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.90%. ஸோ ப்ராடக்டோட அமௌண்ட் பார்த்தோம்னா வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜு, அதுக்கு கோல்ட் ரேட்டு. அப்போது 4.14 ப்ளஸ் 4.14 இன்ட்டு 16.90% இன்ட்டு 14,280 போட்டோம்னா 69,110 ரூபா வருது. டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டிஸ்கவுண்ட், அதாவது இந்த டிஜிகோல்ட்னால நம்மளுக்கு அந்த ரேட்டில் வர டிஃப்ரென்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, 2 நாள் அக்ஷய திருதி நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பர் கிராம் போட்டிருந்தாங்க. இதுவே சண்டேனா 300 ருபீஸ் பர் கிராம் கொடுத்துருந்தாங்க. நான் சாட்டர்டேவே போயிட்டேன். அப்போ எனக்கு 500 ருபீஸ் ஆஃபர் கிடச்சிது. இப்போ ஸ்கீமில் எனக்கு 4.0252 இருக்குது. ஓகேவா. எனக்கு ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ண அப்படின்னா 13,663 ரூபா வருது. ஸோ ஆவரேஜ் ரேட்டுக்கு என்ன, இன்வெஸ்டட் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் வெயிட். அப்போ 13,663 ரூபா வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 616 ரூபா. அதாவது அன்னைக்கு கோல்ட் ரேட் 14,280 ரூபா, பட் ஆவரேஜ் ரேட் 13,663. அப்போ ஒரு கிராமுக்கு 616 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கீம் டிஸ்கவுண்ட் மொத்தமாக பார்த்தோம்னா 616 என்று நான் சேவ் பண்ண வெயிட்டு 4.0252. அப்போ 2479.52 வருது. அப்போ இந்த 2479 தான் எனக்கு ஸ்கீம்னால் கிடச்ச ப்ராஃபிட். அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா 2491 போட்டிருந்தாங்க. ஒரு 11 ரூபா கிட்டத்தட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஓகே, இது மைனர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறனால நான் இக்னோர் பண்ணிட்டேன். அக்ஷய திருதி டிஸ்கவுண்ட் என்னென்னா 500 பர் கிராமு. அப்போது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஐட்டம் வெயிட்டு 4.140 இன்ட்டு 500 போட்டோம்னா 2070. அப்போ எனக்கு அக்ஷய திருதி ஆஃபர்னால ஒரு 2,070 ரூபா கிடச்சிருந்தது. எனக்கு ஸ்கீம் டிஸ்கவுண்ட்னால எனக்கு 2479. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4,500 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு ப்ராஃபிட் இருந்தது. மற்றபடி ரேட் வந்து ரொம்ப பீக்குக்கு போல். அந்த ஸ்கீம் போட்டதில் எனக்கு மொத்தமே அந்த 4,500 ரூபா தான் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கு. சிம்பிள் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் அமௌண்ட் மைனஸ் ஸ்கீம் டிஸ்கவுண்ட் மைனஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். அப்போது 69,110 மைனஸ் 2,491 மைனஸ் 2,070 போட்டோம்னா 65,549 ரூபா வருது. ஜிஎஸ்டி பார்த்தோம்னா 3%, அது 1,936 ரூபா வருது. அப்போ டோட்டலாக
எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா டேக்ஸபிள் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டோம்னா 66,486 ரூபா வருது. ஓகே, நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் மைனஸ் சிட் அமௌண்ட். நான் அக்ஷயம் ஈகோல் ப்ளஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 55,000 ரூபா, ஆனால் டோட்டலாக 66,486 ரூபா பில் வந்திருக்கு. அப்போ 66,486 மைனஸ் 55,000 போட்டோம்னா 11,486 ரூபா நான் அடிஷ்னலாக கொடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கால்குலேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். என்னோட தங்கமயில் அக்ஷயா கோல்ட் ப்ளஸோட இந்த ஸ்கீம் பர்ச்சேஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.